காற்று தூக்க போகுது நண்பர்கள். இன்னும் கொஞ்சம் விட தூக்கிடும் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்பிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேம்பிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய கேம்ப்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா கேம்பிங் வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம். முதல்ல உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கேம்பு தார்பாய் மாதிரி தான் இருக்கும். நம்ம எடுத்து விட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஸ்டிக்லாம் இருக்குது. நம்ம வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முதல்ல அரேஞ்ச் பண்ணிடுவோம். இதுலேயே பாருங்கள், நம்ம கீழே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதில் இந்த குச்சிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்த்துறணும். ஒன்று சேர்த்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுவோம். நிறையா டைம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன் இது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா. இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஸ்டிக்கெல்லாம் செட் பண்ணிட்டு இது மாட்டுறக்காண்டியே பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஓட்டை சின்ன சின்ன ஓட்டை வசதியாக இருக்கும், கடலில் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா அந்த செட் ஆகிரும் நமக்கு. ஃபஸ்ட் 2 பக்கம் முதல்ல கொடுத்துக்குருவோம். கேமரா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா. ரொம்ப நாளாச்சு எடுத்து, ஒரு 5 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி தான் வந்திருக்கோம் கேமிங் கூட. ஓகே, ஒரு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முடிச்சு போடணும். இந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அப்புறம் வண்டி போட்டுக்குருவோம். அதுக்கு காமிச்சிட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொசோல் வந்துடும், ஒரு சேனல் வந்துடும். அது எல்லாேருக்கும் தெரியும். அதே மாதிரி பேக் சைடில் ஒரு சேனல் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஜன்னலுக்குள்ளே ஒரு கொசுவலை. இது ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 1100 200 நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. அது வாங்கி ஒரு நேரம் ஒரு 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேனலில் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வாங்கினது. பரவாயில்ல, ரொம்ப நாள் உழைச்சிருச்சு. இதை வச்சு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலைன்னா வந்து பாருங்கள், ஓல்டு வீடியோஸில் இருக்கும். சரி, ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சைடில் வந்து ஆணி அடிக்கிறக்காண்டி ஒரு ஓட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ காற்று அடிச்சா பறக்காமல் இருக்கும். அது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தரை வந்து நல்லா கடுசாக இருக்கனால இருக்க முடியாது. இங்கே அங்கிட்டலாம் வந்து மானை வந்து மின்னிக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி மழை வந்துடும் பாருங்க. ஒரு டெண்டே பார்த்தீங்கன்னா தூக்க போகுது. உள்ளே பார்த்தீங்கன்னா எடுத்து சாமானாக நல்லா எடுத்து வந்திருக்கேன். அதை உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா வந்து காற்றுல பறக்காது. சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பெரிய பேன் ஒன்று வச்சுருந்தோம் நண்பர்களே. இன்றைக்கி வர்றோம்னு சொன்னாலும் நம்ம பார்ட்னர் பார்த்திங்கன்னா வந்து கடைசி நேரத்தில் வரல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா வழக்கம் போல் நூடுல்ஸ் தான் சமைக்க போகிறோம். அதை வந்து சமைச்சு சாப்பிட்டு நம்ம வந்து படுத்து தூங்கிட வேண்டியதான். இன்றைக்கி பெருசாக வந்து எந்த ஐடியாவும் கிடையாது நண்பர்களே. வாங்க நண்பர்களே, டென்ட்டுக்குள்ளே சுற்றி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்டு அந்த சைடு இருக்குது. அதனால் வந்து உள்ளுக்கு லைட்டு இப்படி பார்த்தாலே தெரியும் நமக்கு. தெரியுதா? லைட்டை பார்த்திங்கன்னா அந்த சைடு ஸ்டாண்டில் நிற்க தெரியும். இருக்குது லைட்டு, நம்மளோட லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டென்ட்டுக்குள்ளே தான் உட்காந்து சமைக்க போகிறோம். ஏன்னா காற்று அடித்தா டென்ட்டு வந்து சல்லுன்னு தூக்கிட்டு போயிடும். அதனால் உள்ளே உட்காந்து சமைக்கிற பார்த்திங்கன்னா வந்து ஒரு போர்ட்டபுள் அடுப்பு இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கிஃப்ட் பண்ணார் சென்னையிலேருந்து. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம உள்ளே உட்காந்து சமைச்சு நம்ம சாப்பிட்டு இது பண்ணிடலாம். இப்போ என்ன பிளான்னா அதுதான் பண்ண போகிறோம். நான் வந்து வேறு மாதிரி யோசித்தேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் நண்டு பிடிக்கலாம் அப்படின்ட்டு. நேற்று பார்த்திங்கன்னா மழை வந்துச்சு பார்த்திங்களா, நண்டு வந்திருக்கோம்ட்டு. ஆனால் நேற்று பெஞ்ச மழை கரெக்ட்னு வந்து காஞ்சிருச்சு. தண்ணி எங்கேயுமே நிற்கலை, நின்றுச்சுன்னா வந்து நான் நண்டு பிடிக்கலாம். இப்போ இல்லைங்கிறனால வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு இங்கே வந்து படுக்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நைட் ஃபுல்லாக இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? நம்மளுடைய போர்ட்டபுள் அடுப்பு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்களா காற்று என்ன தூக்குதுன்னு. அடுப்பு வந்து கேர் பண்ணிக்கிடுவோம்.
இன்னைக்கு கீழே ஸ்டாண்ட் எடுத்துக்குவோம். இந்த பற்ற வச்சிடலாமா? அடுப்பு அடுப்பு கொடுத்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோமோ தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்குவோம். சட்டி அந்த வச்சுட்டு நம்ம தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருவோம். இப்போ என்ன ஆச்சுன்னு அந்த அடிச்சு காற்று தூக்க போகுது நண்பர்கள். இன்னும் கொஞ்சம் விட தூக்கிடும் நினைக்கிறேன். எல்லாம் நாசமாக போச்சு. எல்லாம் தண்ணிங்கெல்லாம் ஊற்றிடுச்சு. யாருங்க இப்போ வந்து சேஃப்டி கிடையாது உள்ளே வந்து உட்கார்றது. செண்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி போச்சு நண்பர்களே, தண்ணி ஊற்றி போச்சு. கரெக்டாக சமைக்கலாம். நல்ல விலைக்கு கொதிக்கிற தண்ணி ஊற்றாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுச்சு. அடுப்பு வந்து அமர்த்திடுவோம். இந்த வெளியில் சமைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பாருங்க தெண்டை ஃபுல்லாக ஈரம். வாங்க நம்ம வெளியில் கிளம்பிடுவோம். நல்லா வேலையாக போச்சு. அடுப்பை ஊற்றி எல்லாம் கொதிச்சிக்கிட்டு இருக்கல குப்பரை கவுந்து ஊற்றுனுச்சுன்னா என்ன ஆகுது? அதெல்லாம் நாங்கள் எல்லாம் அந்த ஆளவே மக்களே டென்ட்டு பிடிக்கிட்டு வந்து பிடிக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆணி அடிக்காமல் விட்டுறதே இப்போ தப்பாக போச்சு. ஆணி அடிச்சிருந்தோம்னா பிடுங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த மலை வெளுத்து வாங்க போகுது. என்ன பண்ண போகிறோம் தெரில. முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்ப்பா. முடியாத பட்சத்துக்கு ஏதாச்சும் பண்ண வேண்டியது. நம்ம டென்ட்டு எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் நெளிச்சு நிற்கிது பார்த்தீங்களா? இதுக்கிட்டே வந்து ஆணி அடிக்கணுங்கிறது. இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு ஆணி அடிச்சிட்டோம்னா தூக்காமல் இருக்கும். ஏடி நிற்கிது பாருங்க. என்ன ஆட்டம் போடுது பாருங்க. அந்தளவுக்கு செம்ம காத்துன்றங்களே. இப்போ வந்து ஆணி வந்து அடிக்க முடியாது பார்ப்பான். ஆணி வந்து உள்ளே கிடக்கு. டெண்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்கன்னா ஆணி 2 ஆணி வேணால் மல்லு கட்டி அடித்து பார்ப்போம். இப்போ அடித்தாதான் அதில் இருக்க முடியலைன்னா தூக்கிறோம். ஐயோ டெண்டு கவுருது மக்களே. டெண்டு கவுந்துருச்சு. இதுக்கு மேலே இதில் ஸ்டே பண்ண முடியும்னு நம்பிக்கை இல்லை நண்பர்களே. டெண்டு வரவங்க குனிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஏதாச்சும் கல்லுக்குள்ள ஆணி ஏதாச்சும் கட்டிடுவோம். இன்னொரு ஆள் இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கான். இப்போ நான் ஒரு ஆளாக வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் தெரியாதனமா. மக்களே மழையும் வந்துடுச்சு. இன்னைக்கு சிரமந்தேன் மக்களே. மழை தூரிக்கிட்டு இருக்கு. சிரமந்தேன். இப்போ இருங்க ஏதாச்சும் ஒன்று ஆணி ஏதாச்சும் கல்லுக்கான அவசரத்துக்கு எதுவும் இல்லை. வைக்கும் போதே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருந்துக்கணும். தப்பு பண்ணிட்டோம். இருங்க வரேன். இந்த டெண்டுக்குள்ளே ஆணி கிடக்கு. நேற்றுல ஆணி இருக்குது. இதை வச்சு அடித்து நிப்பாட்ட முடியாதுன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல முதல்ல ஆணியை போட்டு இடிச்சிடுவோம். இருக்கிறதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல. அருவா எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் நேரம் காற்றடிக்காம மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். அந்த ஒடிச்சு சாஞ்சிருச்சுருந்தா டெண்டே ஃபுல்லாக சாஞ்சி வச்சு நண்பர்களே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டியை வச்சு ஒரு பக்கெட்டு முட்டு கொடுத்தாச்சு. என்னென்னா சைடு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? சைடு ஸ்டாண்டை வச்சு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டெண்டை வந்து அமைக்கி பிடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஓங்கி காற்றடிச்சுன்னா அது சருன்னு கிழிச்சிக்கிட்டு போயிடும் வேறு. அதுலேயே வண்டியை வச்சு அடை கொடுத்தாச்சு. இங்கே யாருங்க ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கனால இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். மழை காலம் ஸ்டார்ட் ஆகி வச்சு. இங்கே யாருங்க ஆணி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அடித்தேன். அது பார்த்தீங்கன்னா இறங்கலை. கல் வேறு அந்த இடத்துல காணும். தேடி பார்த்துட்டேன் காணும். யாரும் ஒரு வயக்காடாக இருக்கனால பார்த்தீங்கன்னா கல்லை வேறு காணும். வீட்டுக்குள்ளே நான் இங்கே வீட்டு பகலாக இருந்தால் கூட ஏதாச்சும் பார்த்துட்டு எடுத்து வரலாம். இப்போ அப்படியே போட்டுட்டு போனோம்னா அப்படியே தூக்கிட்டு போயிடும் நண்பர்களே. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வெளியில் வச்சு சமைக்க போகிறோம். பாதியில் நிப்பாட்டின குக்கிங் வந்து திரும்ப ஆரம்பிக்கிறோம். அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கிறோம். நீ தூக்கணுச்சுன்னா அவ்வளோதான். வண்டி வச்சு சாப்பாடு கொடுத்துட்டல எப்படி பயங்கரமான ஆள். ஓகே அடுப்பு பார்த்தீங்கன்னா ஜாருங்க காற்றடிச்சு அங்கிட்டு தோணுது. சீக்கிரம் சூடு ஏறாது நண்பர்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை. சரி பரவாயில்ல. தண்ணி வந்து ஊற்றிக்கிறோம் உள்ளுக்க. போதும். காற்று அடிக்கிறனால இன்றைக்கி வந்து நம்ம சமைச்சு முடித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கேன் நண்பர்கள். இங்கே பாருங்க அறுப்பு பார்த்தீங்கன்னா அது ஒரு எங்கிட்டாச்சும் மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க செம்ம காற்று. கொஞ்சம் நேரத்தில் மழை வெளுத்து வாங்க போகுது. இப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டென்ட் அங்கே இருக்குன்னு பறக்குது.
மழையெல்லாம் வந்துச்சுன்னா சோழி முடிச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் படுதாயிட தான் தேடி பார்த்து வீட்டில் காணும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடேறிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம நூடுல்ஸ் பாக்கெட்டை வச்சு உள்ளே கொட்டிடுவோம். நல்ல வேலையாக வச்சு உள்ளுக்கு இருக்க வேலை பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொதிக்க இருக்குது. இது மட்டும் அப்படி குக்கரை கொண்டு ஊற்றிருந்தேன் நம்ம நிலமை என்ன ஆயிருன்னு வச்சு பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம தண்ணி ஊற்றுறோம், அதுவும் சாஞ்சி பார்த்திங்கன்னா தண்ணி குக்கரை ஊற்றுது. பார்த்திங்கன்னா வெளியில் உட்காந்து சமைக்கிறான். என்றைக்குமே காற்றடிக்கும் போது டென்ட்டுக்குள்ளே உட்காராதீங்க. நல்லா உடச்சி போட்டாச்சு. நம்ம 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துருந்தோம். 2 பார்த்திங்கன்னா உடச்சி உள்ளே கொட்டிடுவோம். பையை பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம காட்டுக்குள்ளே வந்து போடாங்கன்னா கமாண்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எதாவது சமைச்சிங்கன்னா கையோட பிளாஸ்டிக்லாம் கொண்டு போயிருங்க அப்படின்னு. நாங்கள் எப்போ அப்படி தான் பண்ணுவோம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் திரும்ப கமெண்ட் பண்ணுவீங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மசாலா வந்து போட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சுண்டி வந்தாப்புல வந்துருக்கு. மசாலா வச்சு கொட்டிடுவோம். காமிச்சிருவேன். திரும்ப ஃபோன் இருந்துச்சுன்னா ஃபோனில் காமிக்கிறேன் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு. ஒரு நிமிஷம். ஓகே நண்பர்களே, நம்மளோட நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எடுக்கிறோம். நம்மளோட கேமரா செட்டாக பாருங்கள். இப்படி தான் இது வந்து நான் அப்படியே நிற்க வச்சு இதில் உட்கார வச்சு நான் எப்படி தான் வீடியோ எடுக்கிறது பாருங்கள். இவ்வளோ நேரம் அப்படி தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த கேமராவை. அமர்த்தினாங்க அப்புறம் தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோமா? வாங்க சாப்பாடு ரெடி பண்ணலாம். நல்லா பார்த்திங்கன்னா சுட சுட ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்த என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எடுத்துருக்க வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இருக்கிறதுலே இன்னும் ரொம்ப மோசமான வீடியோ எடுத்தேன்னா அது இன்றைக்கி தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கேமிங்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ ப்ராப்பராக எந்த ஒரு செட்டப்புமே பண்ணாமல் வந்திருக்கோம். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம தூங்க போகிற டைம். பார்த்திங்கன்னா வந்து உள்ளுக்க போய்ட்டு பார்த்துட்டு ஏதாச்சும் படம் கடை இருந்தால் பார்த்துட்டு அப்படியே தூங்க போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஒரு ஆளாக இருக்கனால வந்து போர் அடிக்குது. டென்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஏதாச்சும் ஒரு நல்ல இடமா பார்த்து இந்த இடத்துல படுத்துருவோம். சூப்பராக இருக்குது. ஆனால் டென்ட்டுக்குள்ளே தூங்குற பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு அனுபவம். ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமாக அந்த கடுப்பாயிரும். இந்த பாருங்க காற்றடிச்சு இங்கிட்டு வந்து அலம்பிக்கிட்டே இருக்குது. அதான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி ஒரு நைட்டை மட்டும் எப்படியாச்சும் கடந்துட்டோம்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அந்த போட்டு லைட்டு இந்த போட்டு அந்த போட்டு ஸ்டாண்டில் நிற்க வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஃபோன் லைட்டை எடுத்து சப்போர்ட்டுக்காக தான் அடிச்சிருக்கேன். காலையிலேருந்து என்னடா ஒன்று ஏதாச்சும் ப்ராப்பர் ஐடியா பண்ணிங்கன்னா கேட்பீங்க. ஒன்றும் பண்ணல, சும்மா தான் இருந்தேன். அது வேறு விஷயம். எல்லோரும் குட் நைட். காலையில் மீட் பண்ணுவோம். டாடா பை. அப்படியே தூங்கிடும். படுத்து வண்டி வேறு அந்த சைடில் நிற்கிது. காற்றடிச்சு சாஞ்சிச்சுன்னா கேம்போடு சேர்ந்து நசிங்கிடும் நம்மளும். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி பார்ப்போம், காலையில் மீட் பண்ணுவோம். பாய். மக்களே பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஆயிடுச்சு நண்பர்களே. பார்த்திங்கன்னா சூப்பராக விடிஞ்சிருச்சு. பாருங்க காலையிலே வேறு லெவலில் இருக்குது. அப்போ நம்ம டென்ட்டு போட்டிருந்த இடம் பார்த்திங்கன்னா தான் இருக்குது. என்னடா டென்ட்டாக அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நைட்டு பார்த்திங்கன்னா சரியான ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. காற்று பார்த்திங்கன்னா சரியான காற்று. நம்ம டென்ட்டே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தோணிடுச்சு. நம்ம ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா வந்து மாட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா. காற்று அடித்தோடனே ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா உருகிக்கிச்சு. சரக்குன்னு அப்படி குப்பரை அடிச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 இருக்கும் கிளம்பிட்டோம் நம்ம வீட்டுக்கு. இங்கே வரங்களையும் போட்டிருந்தோம். இதாக இருக்கு பாருங்க. அந்த இதுக்கு அடிச்சிருச்சு இந்த கம்பி. இந்த கிடக்கு இன்னும் ரெண்டு கம்பி காணும். நேற்று நைட் தேடி பார்த்தேன். சரி இப்போ வரலாம்ட்டு வந்திருக்கேன். இன்னும் 2 கம்பி இந்த கிடக்குங்க. ஜாருங்க நைட் நம்ம நூடுல்ஸ் கிட்ட வச்சுருந்தோம். காற்றுலாம் கொண்டு போயிடுச்சு. யாருங்க ஃபுல்லாக அந்த 6 பாக்கெட்டு கிடக்கு. அந்த 6 பாக்கெட்டு கிடக்கு.
எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருந்தோம் நம்ம இங்கே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அதுக்குள்ள ஒரு பாக்கெட் கிடக்காருங்க. இன்னொன்று இருக்குது. நம்ம 2 பாயிண்ட் கொண்டு வந்தோம். அந்த அருங்க 2 பாயிண்ட் எடுத்தாச்சு. லொக்கேஷன் பார்த்தீங்களா, சூப்பரான ஒரு ஏரியா, வயல்காடு. ஆனால் இப்போதைக்கு இங்கே யாரும் விவசாயம் பண்ண நண்பர்களே. நாங்கள் எடுத்துட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்பி 3 கம்பி எடுத்தாச்சு. நம்ம மொத்தம் 4 கம்பி வரோம்ல. ஒரு கம்பி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு உரி இருந்துச்சு, கரெக்டும் போது பிடிங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 சின்ன காலையில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நைட்டு சரியான காற்று, அப்படியே நம்மளுக்கு டென்ட்டே பார்த்தீங்கன்னா தாங்கலை. அந்த கம்பி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக அடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா பிடுங்காமல் இருந்துருங்க. அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா வந்து வண்டி ஸ்டாண்டில் போட்டுன்னு பழைய தண்ணி ஃபுல்லாக அப்படியே பிடுங்கிருச்சு. இந்த ஸ்டாண்டு போட்டுருங்க, ஸ்டாண்ட் வந்து உருகிடுச்சு. உருகணுன்னு அப்படியே குப்பரை வந்து அடிச்சிச்சு. அதனால் பார்த்திங்கன்னா வந்து சரி மழை மானம் பண்ணிகிட்டே இருந்துச்சு, மழை வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டில் என்ன சரியாக அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே வீட்டுக்கு கிளம்பிட்டு நண்பர்களே. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கேம்பிங் வீட்டில் வந்து மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் வந்து வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணுவோம். ஒரு நல்ல சூப்பரான ஒரு டென்ட்டு பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அடுத்து வந்து கேம்பிங் வீடியோ போகலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த டென்ட் வந்து தாங்காத வாய்ப்பு கம்மி. நேற்று தெரிஞ்சிச்சு நம்மளோட டென்ட்டோட நிலைமை என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வேலை சந்திப்போம். டாடா, பை பை.